இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது என்று கேட்டால் அது எதுதான்? ஜெபம். அல்லேலூயா. அதை விட வல்லமையான பெரிய ஆயுதம் என்பது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உடையவர்களாய் இருக்கிற நாம் பல நேரங்களில் அதனுடைய வல்லமையை அறியாதவர்களாய் நாம் ஜெபிக்காமல் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், நீ ஜெபிச்சுட்டா ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்து விடுவார் என்பது. அதனால் பல நேரங்களில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுப்பான். தூங்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு, செல்ஃபோன் பார்க்கறதுக்கு, இல்லையா? ஸோ ஒருவர் கதை பேசுறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுப்பான். ஆனால் ஜெபிக்க போகும்போது தான் தடைகளை உண்டு பண்ணி நீங்கள் ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒருவேளை சோர்வையும் பலவீனத்தையும் தூக்கத்தையும் ஒருவேளை மற்றவர்கள் மூலமாக பலவிதமான டிஸ்டர்பன்ஸை உண்டு பண்ணி ஜெபத்தை அவன் தடை செய்வான். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், ஜெபம்தான் நம்மை உயர்த்தும், ஜெபம்தான் நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம செய்கின்ற சிறிய ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை நிறைந்தது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லப்போனால் நம்முடைய மூளையினால முடியாததை எதால முடியுமா? முழங்காலினாலே முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் நாம் செய்ய முடியாததை நம்முடைய ஜெபம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, ஆமாம், சில நேரத்தில் சண்டை போட்டு நீ சாதிக்க முடியாத கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஜெபித்து சாதிக்க முடியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் ஜெபம் மிக 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 அது வல்லமையானது என்பதை நாம் அறிந்துவிடக்கூடாது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் சில பாடுகள், நெருக்கங்கள், போராட்டத்தின் வழியாய் கடந்து போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பாடுகளே வராது, பிரச்சனையே வராது, போராட்டங்களே வராது அப்படி என்று அல்ல, வரும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் துன்பத்தின் பாதையிலே நாம் நடந்து போக நேர்ந்தாலும் அந்த துன்பத்திலேயே தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல. நாம் ஜெபிக்கும் போது அந்த துன்பத்தையே தேவன் நமக்கு இன்பமாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால துன்ப நேரத்தில் நாம் சோர்ந்து விடக்கூடாது, பாடுகளை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது, இல்லையா? ஸோ சில நெருக்கங்கள், சில பாதகமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் பயந்து விடக்கூடாது. நாம் பாடினது போல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம் தேவன் நமக்கு செய்கின்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் சில கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்குறோம், சில சூழ்நிலைகள் அவங்க வாழ்க்கையில் பாதகமாய், சில சூழ்நிலைகள் அவங்க சாதகமில்லாத சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கும் போது உடனே சோர்ந்து விடுகிறார்கள். உடனே அவங்க கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாரு. எல்லாரும் கவனிங்க, ஆண்டவர் கூட என்ன பண்ணிட்டார்? என்ன மறந்து விட்டார். ஆண்டவர் கூட என்னை கைவிட்டாரு. நோ, நம்மை படைத்த தேவன் ஒரு நாள் நம்மை மறந்து விடுகிறவரும் அல்ல, ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் பிசாசு உங்களோட பேசுவான். நீங்கள் இவ்வளோ போராட்டத்தை, இவ்வளோ பிரச்சனையை, இவ்வளோ நெருக்கத்தை நீங்கள் சந்திக்கிறீங்களே, கர்த்தர் உங்களோட இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு நேரிடுவானேன், ஆண்டவர் உங்களை கைவிட்டாரு, ஆண்டவர் கூட உங்களை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா பொய்யாய் உங்களை நம்ப பண்ணுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், என் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடாதவர். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நம்பி அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஒரு முறை நடந்த ஒரு சம்பவத்தை கூறி நான் கர்த்தருடைய செய்திக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு மனிதன் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த கப்பல் நடுக்கடலிலே போன போது அந்த கப்பல் விபத்துக்குள்ளானது. இந்த மனிதன் எப்படியோ ஒரு சிறிய பலகையை பிடித்து அவன் தனக்கு அறிமுகமில்லாத ஒரு இடத்திலே அவன் வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, மனிதர்கள் இல்லாத ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. ஸோ அவன் உயிர் பிழைத்து விட்டான். ஆனாலும் தன்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்பி போவதற்கான வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் அவன் ஒவ்வொரு நாளும் கதறி, நான் எப்படியாகிலும் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான். அவனும் ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன். அதனால ஒரு நாள் அவன் ஜெபித்தானாம், ஆண்டவரே என்னை மறவாமல் நினைத்தருளோம் என்று சொல்லி. அல்லேலூயா. பல மாதங்கள் கடந்து விட்டது. இந்த கப்பல் விபத்தில் நான் சிக்கி இந்த இடத்துல வந்து விட்டேன். இப்போ ஒருவேளை என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையான்னு தெரியாது. மறுபடியும் நான் போய் என் மனைவி பிள்ளைகளை மறுபடியும் பார்ப்பேனா என்று தெரியாது என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபித்தானா, ஆண்டவரே நீர் என்னை மறவாமல் என்ன பண்ணும், நினைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் இவன் அப்படி ஜெபம் பண்ணிட்டு அந்த காட்டிலே தனக்கு ஏதாயிலும் உணவுக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். அதற்கு முன்பாக அங்கே அந்த காட்டிலே கிடைத்த குச்சிகளை கொண்டு தனக்கு ஒரு டென்ட்டை அவன் போட்டு அந்த குச்சிகளால் போடப்பட்ட அந்த டென்ட்டுக்குள்ளாக அவன் தங்கியிருந்தானான். இப்போ அந்த கூடாரத்தை விட்டு அவன் உணவு தேடி காட்டுக்கு சென்றான். அப்போ போயிட்டு உணவை அவன் எடுத்து கொண்டு வருகிற போது இவன் தங்கியிருந்த அந்த கூடாரம் தீக்கிரையாக்கப்பட்டு அது எரிந்து விட்டது. அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப துக்கம். ஏற்கனவே கப்பல் சேதத்தினாலே நான் காப்பாற்றப்பட்டு இந்த குடிசையில தான் தங்கியிருந்தேன். இப்போ இந்த குடிசையும் எரிந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டீரா, நீர் என்னை கைவிட்டு விட்டீரா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீரானால் ஏன் இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தானாம். அல்லேலூயா. அவன் ஜெபித்த சில மணி நேரத்தில் அவனை தேடி ஒரு கப்பல் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவனுக்கு ஒரே ஆச்சரியமா, நான் வந்து பல மாதங்கள் கடந்து விட்டது, ஆனால் இதுவரைக்கும் என்னை தேடி இங்கே யாருமே என்ன பண்ணல, வரல. ஆனால் திடீர் என்று சொல்லி இந்த போட் இங்கே எப்படி வருது அவன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டானா. அப்போ அவங்க வந்து சொன்னாங்களாம், நாங்கள் இங்கே நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. இவன் கேட்டானா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்களாம், உன்னை மீட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே தீ எரிந்ததை, புகை மண்டலமாய் போனதை நாங்கள் பார்த்தோம். அதை பார்த்த உடனே ஏதோ ஒரு மனிதன் இங்கே ஆபத்தில் சிக்கியிருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இங்கே வந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். அல்லேலூயா. அவன் அழ ஆரம்பித்தானான். ஒருவேளை குடிசையும் எரிந்து விட்டதே என்று சொல்லி நான் கதறினேன். ஆனால் அந்த குடிசை எரிந்ததுனால தான் அந்த தீ பிம்பத்தை கண்டு என்னை மீட்கும்படிக்கு இங்கே ஆட்களை கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவன் பத்திரமாய் மீட்கப்பட்டு தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தான். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல தோன்றலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள், நெருக்கங்கள், போராட்டத்தின் மத்தியிலே நாம் கடந்து போகலாம். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாம் ஜெபத்தை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாதா, நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான, வல்லமையான, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்லையா? ஆண்டவர் நம்ம யாரையும் ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல. வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை மறந்து போவார்கள்.
ஸோ நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை மறந்து போவார்கள் இல்லையா, இந்த உலகம் கூட நம்மை மறந்து விடும். அவனை நம்ம உண்டாக்கின கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறவாதவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் ஏசாயா 49:15 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:15 ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்புறம் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் ஒரு இலையில சொல்லுங்களா, என்ன சொல்றாரு ஆண்டவரே? நான் உன்னை மறப்பதில்லை. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம நினைப்பில்லை, எங்கள் அப்பா மறந்துட்டாரு, எங்கள் அம்மா மறந்துட்டாங்க, எங்கள் அண்ணன் மறந்துட்டாரு, எங்கள் தங்கச்சி மறந்துட்டா, எங்கள் அக்கா மறந்துட்டா, ஐயோ என்னை நேசித்த உறவுகள் மறந்து விட்டார்கள். ஆனால் ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சொல்ல, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவ கூட மறந்துடுறான் இல்லை. இப்பெல்லாம் இருக்கிற தாய்மார்கள் அந்த அன்பெல்லாம் என்ன பண்ணிச்சு? குறைஞ்சிச்சு. நீங்களா நல்ல அன்புள்ள தாய்மார்கள், உங்களுக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வெளியில பார்க்குறோம், ஏன்னா கடைசி காலத்தில் என்ன இருக்காது, சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள். பெற்ற தாயை குப்பை தொட்டியில தூக்கி போட்டு பிள்ளை என்ன பண்றா? போயிட்டே இருக்கிறான். டாய்லெட்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் இல்லை. அப்படிப்பட்ட கொடுமையான காலம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்ம மறக்கிறதில்ல அப்படின்னா, ஏசாயா 44:1 2 வாசிக்கலாம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இங்க சொல்றாரு, எப்பா கவனமா கேளு, நான் சொல்றத. நான் யார் அப்படின்னா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, இங்க சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்மளை அவர் என்ன பண்ணாரா? உண்டாக்கினார். நீங்கள நானும் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் சொல்ற, தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர். நீங்க கர்த்தர் யாருன்னு கேட்டா சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர். அல்லேலூயா. தாயின் கருவில நம்ம மிக அழகாய் உருவாக்கினவராம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, நம்ம உருவாக்கின கர்த்தர். தாயின் கர்ப்பத்தில் 10 மாதம் அந்த தாய் தன்னுடைய கருவை சுமக்கிறா. ஆனால் அதில் எப்படி கால் வருது, எப்படி கண்ணு வருது, எப்படி எலும்புகள் உருவாகுது, எப்படி தசைகள் உருவாகுது, ஒருவேளை எப்படி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் உருவாகுது என்பது மிக 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 ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை துதிக்கணும்? இல்லை, ஒரு டாட் தான் அந்த கரு, ஒரு சின்ன டாட் தான். ஆனால் அதில் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஒவ்வொரு அவயவங்களையும் தாயின் கருவில் கர்த்தர் உருவாக்கி, இல்லை 10 மாதம் பத்திரமாய் அந்த தாயின் கருவில் நம்மை பாதுகாத்து நம்மை வெளியே கொண்டு வந்தவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். எல்லாம் கரந்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 அப்பா. இல்லை, நம்மை அது மட்டும் இல்லையா, நம்ம உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நமக்கே துணை செய்கிறவருமாகிய கர்த்தர். ஆமாம், நம்மளை அப்படியே உண்டாக்கிட்டு அனாதையாக விட்டுல.
இல்லை, நமக்கு என்ன செய்கிறாரா? நம்மளை திக்கற்றவளாய் விட்டு விடவில்லை. சில நேரத்தில் மனுஷன் விட்டுருவான், ஆனால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு யார் துணை? தெய்வம் துணையாக இருக்கிறார். சொல்றார் பாருங்க, நான், அதாவது உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, அதனால நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கணும், ஆண்டவர் என்னை மறக்கிறது இல்லை. ஏன்னா அவர் தான் என்னை என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். அவர் தான் என்னை உருவாக்கின தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அதுவும் அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்கினார். அதுவும் அவருடைய கரத்தினாலே நம்மை உண்டாக்கினார். மற்றதெல்லாம் உண்டாகும் போது ஆண்டவர் உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்றாரு. ஆனால் மனுஷனை உண்டாக்கும் போது மண்ணினாலே தன்னுடைய கரத்தினாலே மனிதனை அழகாய் உருவாக்குகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால அவர் நம்மை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. ஆமா, பிசாசு சொல்ல, உன்னை கர்த்தர் மறந்துட்டாரு, உன்னை கர்த்தர் கைவிட்டாரு. நோ, தேவனால் நாம் ஒரு நாள் மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல அநேக மனிதர்கள் தங்கள் இக்கட்டான சூழ்நிலையில என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். அல்லேலூயா. நீங்க யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி ஜெபம் பண்ணவங்க பேர் யாராவது ஞாபகம் இருக்கா? என்னை நினைத்தருளும், இல்லை, என்னை நினைத்தருளும். நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அங்கே அன்னாளுடைய ஜெபத்தை நாம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 11ஆம் அதாவது 10-11ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவள் போய் என்ன பண்ணாலா? இந்த அன்னாளுடைய ஜெபம் மிக வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது, இல்லையா? ஸோ அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும். அன்னாளுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இங்க கவனிங்க, அவள் போய் மனம் கசந்து எப்படி அழுதாளா? அழு சொல்லுங்களா? எப்படி அழுதாங்க? எங்க போய் அழுதாங்க? எங்க போய் அழுதாங்க? ஆலயத்துல போய் எப்படி அழுதாங்களாம்? மிகவும் அழுது. அல்லேலூயா. ஆமா, நம்ம எங்க போய் தான் மனுஷன் முன்னாடிலாம் என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. ஆனா தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ண? அழுது ஜெபிக்க வேண்டும். இவன் அழறான். அது எப்படி அழுதாளா? சொல்லுங்க, எப்படி அழுதாளா? மிகவும் அழுதாள். அதுவும் மனம் கசந்து, அவ உள்ளம் உடைக்கப்பட்டு, அவள் தன்னுடைய வேதனையை, தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய கண்ணீரின் மூலமாக கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறாள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கடைசி ஆயுதமா இருக்கிறது என்னதுங்க? கண்ணீர். இல்லை, பல அதுவும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இல்லை, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியிலே மனிதர்கள் கடந்து போகும்போது அவங்க செய்யற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அழுவார்கள். அதை தவிர வேற வழி அவங்களுக்கே தெரியாது. அதை போலதான் நாம் இங்கே பார்க்கிறோம். வேதனை அன்னாளுடைய நெஞ்சை பிளக்க, கண்ணீர் தாரை தாரையாய் வடிய, தேவனுடைய பாதத்திலே தன் பாதத்தை ஊற்றி அன்னாள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. தன் பாரத்தெல்லாம் எங்க போய் இறக்கி வைக்கிறா? கர்த்தருடைய சமூகத்துல போய். இல்லை, அவள் கண்ணீர் விட்டு கதறுகிறாள். ஏன் கதர்னா நமக்கு தெரியும். ஏன் அழுதாள் நமக்கு தெரியும். அவளுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லை. அந்த காலத்துல குழந்தை இல்லை என்பது மிக சாபமாய் கருதப்பட்ட ஒரு காலம். இவளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும்
இவளுக்கு என்ன பிறக்கல? குழந்தை பிறக்கல. இவள் மலடியா இருக்கிறாள். அதனால எல்கானா இன்னொருவளை திருமணம் செய்கிறான், பெனினாள். அவளுக்கு பிள்ளைங்க இருக்கு. அவள் இவளை என்ன பண்ணலாம்? விசனப்படுத்தினாள். இவளை கேலி பண்றா, இவளை பரியாசம் பண்றா, இவளை நிந்திக்கிறாள் இல்லையா? இவளை ஏளனமாய் பார்க்கிறாள், இவளை ஏளனமாய் பேசுகிறாள். அந்த வார்த்தைகள் அன்னாளுடைய உள்ளத்தை என்ன பண்ணுது? உடைத்தது. ஐயோ, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லாதனால நான் இத்தனை வேதனையை, இத்தனை துக்கத்தை நான் சந்திக்க வேண்டியதா இருக்கிறதே என்று சொல்லி அவருடைய உள்ளம் என்ன செய்தான்? உடைக்கப்பட்டது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்லை, அதுவும் பிள்ளை இல்லை என்பது சமுதாயத்திலே ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அந்த வேதனை அவள் உள்ளத்தை உடைக்கிறது. ஆனால் அவளோ இந்த சூழ்நிலையில எங்க போனாலாம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாள். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் எங்க போறாங்களாம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்துல போய் எல்லாரும் பார்த்துட்டு வர மாதிரி இவ வரல. தேவ சமூகத்துல போய் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி மிகவும் மனம் கசந்து அவள் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கிறாள். எப்படி ஜெபம் பண்ணா? 11ஆம் வசனம் அவ சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அல்லேலூயா. என்ன சொன்னா? மறவாமல் நினைத்தருளி. நம்முடைய பாருங்க, அவ ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னை நீங்க மறந்துடாதீங்க, ஆண்டவரே என்னை மறவாம என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் நம்மளை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் நம்ம மறக்கவே கூடாது. அவர் மறக்கிறவரும் அல்ல. அல்லேலூயா. ஆனால் இவ தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்றா, ஆண்டவரே உமது அடியாளை என்ன பண்ணுங்க? மறவாமல் நினைத்தருளி. இல்லை, எவ்வளவு அழகா ஜெபிக்கிறாங்க பாருங்க. மறவாமல் நினைத்தருளி. எல்லாரும் சொல்லுங்க, மறவாமல் நினைத்தருளி. நம்ம கூட நம்ம ஜெபத்துல அப்படி சொல்லணும். என்னை மறவாம என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை மறவாமல் நினைத்தருளுகிற தேவன். இல்லை, அந்த வார்த்தையை நீங்க உங்க உள்ளத்துல பதித்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் மறவாமல் நினைத்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லுங்க. சில நேரத்தில் அப்பா அம்மா கூட அழுவாங்க, என் புள்ள மறந்துட்டாங்கய்யா, ஃபோனே பண்ண மாட்டான், என் பொண்ணை எப்படிலாம் சீராட்டி பாலூட்டி இல்லை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம எப்படிலாம் வளர்த்தேன், அவ கூட மறந்துட்டாயா, என் புருஷன் என்னை மறந்துட்டான், என் மனைவி என்னை மறந்துட்டான், என் பெற்றோர் என்னை மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை ஒருபோதும் மறவாத தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அது அன்னாளுக்கு தெரியும். அதனாலதான் அன்னாள் ஜெபிக்கிறாள், உமது அடியாளை என்ன பண்ணிடாதீங்க ஆண்டவரே, மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அருமையா ஜெபிக்கிறாங்க. இல்லை, என்ன மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை, நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்னாள் இங்கள் கண்ணீரோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திலே அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம கூட பாடல, மறவாமல் நினைத்திரையா, மனதார உங்களுக்கு என்ன பண்றேன்? நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். எல்லாரும் மறந்துட்டாலும் நம்மளை தேவன் என்ன பண்றதில்ல, மறக்கிறவர் அல்ல. ஆனால் இங்கே அந்த துக்கம், கண்ணீர், வேதனை, ஏளனம், பரியாசம், நிந்தை அவள் உள்ளத்தை பிளக்கிறது. அவள் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபிக்கிறா, என்னை மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. நீங்க அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அண்ணால என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க? என்னை மறவாமல் என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சான். இல்ல, ஆண்டவரே நம்முடைய ஜெபத்துல நாம ஜெபிக்கின்ற ஒரு சிறிய வார்த்தைகளை கூட தேவன் மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அண்ணால் கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீர் சிந்தி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவள் அழுது ஜெபிக்கிறாள். என்னை மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சா. இங்கே 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப என்ன நடந்ததான்? கர்த்தர் அவளை நினைத்தருளி சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென். பாருங்க, அவ கேட்டது என்ன மறவாமல் நினைத்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சா. ஆண்டவரே அவள் ஜெபித்தது போலவே கர்த்தர் அவளை என்ன பண்ணாரு, நினைத்தருளினார். அதனால பல ஆண்டுகளாய் மலடியாய் இருந்த அவள் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சரி, கர்ப்பம் தரித்தது மட்டும் இல்லை, அவள் கேட்டது போலவே ஒரு பெண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியா? என்ன வேணும்னு ஜெபம் பண்ணாங்க? இங்க கவனிங்க, என்ன வேணும்னு ஜெபம் பண்ணாங்க? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். கர்த்தர் என்ன பிள்ளையை கொடுத்தாரு? அவ கேட்டது போலவே ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இப்ப அவ கேட்டது எத்தனை பிள்ளை கேட்டா? ஒரு பிள்ளையை கேட்டா. ஆனா வேதம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அவள் சொல்லி ஜெபித்தது போலவே, ஏன்னா அப்ப சொல்லிட்டா, நான் அந்த பிள்ளையை உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன். அதே போல கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் அந்த பிள்ளையை பால் மறிக்க பண்ணின பிற்பாடு அந்த பிள்ளையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் அவள் விட்டு விட்டாள். இப்போ என்ன நடக்கிறான் வாசிங்க. ஆமென். எல்லாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, 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 நன்றி. அவ ஜெபிச்ச அந்த ஒரு சின்ன ஜெபம், என்னை மறவாமல் நினைத்தருளும்னு சொல்லி கண்ணீரோடு அவள் ஜெபித்தாலே, அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று ஜெபித்தாலே, அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவள் ஜெபித்ததின்படியே ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அது சாதாரணமான பிள்ளை அல்ல, ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. சோ அவ ஜெபம் பண்ணது ஒரு பிள்ளை தான் கேட்டா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவள் ஜெபித்தது போலவே சாமுவேலை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடுகிறாள். கர்த்தர் அவள் மறுபடியும் கர்ப்பம் தரிக்கும்படி செய்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் ஆக மொத்தம் 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே
உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? கிரகிக்க முடியா பெரிய காரியம் செய்கிற சர்வ ஞானமுள்ள தேவன் நம்முடைய தேவன். இல்லை, நம்ம ஜெபிக்கிற ஒரு சிறு வார்த்தைகளை கூட ஆண்டவர் என்ன பண்றதில்ல, மறந்து விடுகிறவர் அல்ல. பாருங்க, அண்ணால் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவ கேட்டது ஒரு பிள்ளை, ஆனா ஆண்டவர் கொடுத்தது 6 பிள்ளைகள். அல்லேலூயா. அவ கேட்டது, ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளையை கூடன்னு கேட்டா, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரா, 4 ஆண் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி மலடியா இருந்த அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்க ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் துக்கித்து அழுது கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மாறாதா? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா? என் குடும்பத்தில் இருக்க இந்த வறுமை மாறாதா? என் குடும்பத்தில் இருக்க இந்த தரித்திரம் மாறாதா? ஒருவேளை இந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? ஐயோ, நான் இந்த சூழ்நிலையினால எத்தனை வேதனையை, கண்ணீரை, துக்கத்தை, எத்தனை ஏளனத்தை, அவமானத்தை, நிந்தையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு இதிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி நீ கதறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறவாத தேவன். அல்லேலூயா. ஆமா, நான் உன்னை மறவாத கர்த்தர். இங்க பாருங்க, அவ வேண்டிக் கொண்டது ஒரு பிள்ளைக்கு, ஆனா கர்த்தர் கொடுத்தது 6 பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்குகிற தேவன். ஒருவேளை கர்ப்பத்துல மட்டும் இல்லை, வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு 0 நிலைமையில் இருக்கிறோம், எல்லாவற்றையும் எழுந்து போன நிலைமையில் இருக்கிறோம், எங்க வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கிறது, துக்கம் எங்கள் இருதயத்தை அடைக்கிறது, எங்கள் கண்கள் கண்ணீராய் சொரிகிறது என்று சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த தேவன், அன்னாளை மறவாமல் நினைத்தருளி அவளை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணணும்? அன்னாள் மாதிரி ஜெபிக்கணும். ஆமா, அது மட்டும் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர். மற்ற என்ன வேணாலும் சொல்லுங்க, சாப்பிட சொல்றீங்களா, தூங்க சொல்றீங்களா, ஊர் சுத்த சொல்றீங்களா, மாடு மாதிரி வேலை செய்ய சொல்றீங்களா, எல்லாம் செய்வோம். ஆனா எது மட்டும் செய்ய மாட்டோம்? ஜெபம் மட்டும் செய்ய மாட்டோம். ஒருவேளை அன்னாள் அன்னைக்கு ஜெபத்தை தவிர எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பா, ஆனா எல்லாம் என்னவாயிடுச்சு? தோல்வியிலே முடிந்தது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவள் அன்றைக்கு கண்ணீர் சிந்தி ஜெபித்த அந்த ஜெபம் அவள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமா, சிலர்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ண மாட்டாங்க, மற்றபடியா ஓடுவாங்க, உழைப்பாங்க, ஸோ பிரயாசப்படுவாங்க, முயற்சி எடுப்பாங்க, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளிலும் போய் முட்டி மோதி பார்ப்பாங்க, ஸோ எல்லாம் செய்வாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் போய் அன்னாள் மாதிரி கண்ணீர் சிந்தி ஜெபிக்க மட்டும் அவர்களுக்கு மனமில்லாதவர்களாக இருப்பார்கள். நீ எது வரைக்கும் ஜெபிக்க மனமில்லாது இருக்கிறியோ அது வரைக்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை மாறவே மாறாது. எது வரைக்கும் தேவ சமூகத்தில் வந்து அன்னாளை போல மனம் கசந்து அழுது கண்ணீர் விட்டு உன் பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்காம நீ இருக்கிறியோ அது வரைக்கும் உன் வாழ்க்கையில மாற்றத்தை நீ காண முடியாது. ஜெபம்தான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆச்சரியம், ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கே வழி இல்லை,
மலடி. ஆனா கர்த்தர் எத்தனை கொடுத்தாலாம்? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, உன் வாழ்க்கையில நீ ஏங்கி கொண்டிருக்கிற, நீ தவித்து கொண்டிருக்கிற, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீ காத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உனக்கென்று உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா நீ எப்ப தெரியுமா அதை பெற்றுக்கொள்ள முடியும்? உன் ஜெபம் என்கிற அந்த ஸ்தோத்திரம், ஜெப ஆவியினால் நீ நிரப்பப்பட்டு தேவ சமூகத்துல மனம் கசந்து எப்ப அழறியோ அப்பதான் உனக்கு அற்புதத்துக்கான, அதிசயத்துக்கான, ஆசீர்வாதத்துக்கான வழிகளை தேவன் திறக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் எல்லாத்துக்குன்னு செல்போனை கொடுக்குறீங்களா? சாப்பிடாத கூட இந்த நாள் முழுவதும் செல்போனை பார்த்துட்டே இருக்குன்னா கூட அப்படியே உட்காந்து அப்படியே முண்டக்கண்ணை வச்சுக்கின்னு இல்லையா, அப்படியே நைட்டெல்லாம் தூங்காத பாருனா கூட என்ன பண்ணுவாங்க? பார்த்துட்டே இருப்பாங்க. சிலரை பேச விடுறீங்களா? மணிக்கணக்கில் எத்தனை மணி நேரம் பேசினாலும் ஃபோன்லேயோ இல்லை நேரடியாவோ பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சலிச்சே போகாது. சில நேரத்தில் சிலர்லாம் தூங்கிறது கூட இல்லை, மணிக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க? பேசிட்டே இருப்பாங்க இல்லை. ஆனால் தேவனோட பேசுனா அதுக்கு மட்டும் என்ன வராது? டைம் இல்லை பாஸ்டர். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒன்று ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்க தேவ சமூகத்தில் உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோர்ந்து விடாதபடி, உங்கள் சூழ்நிலை இதுதான் என்பதை நினைத்து இனி நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று நினைத்து விடாதபடி, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படிதான் கண்ணீரில், துக்கத்தில், வேதனையில், அவமானத்தில், நிந்தையில் இருக்கணும், இதுதான் தேவ சித்தன்னு சொல்லி பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பி நீ ஏமாந்து விடாதபடி, இதல்ல என் வாழ்க்கை, என் ஆண்டவர் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எனக்கா என் தேவன் எல்லா ஆசீர்வாதத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான். நான் என் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என் கண்ணீரை ஊற்றி நான் அன்னாளை போல மனம் கசந்து அழுது நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நீ ஜெபிப்பாயானால் கர்த்தர் சோதரம் ஆசீர்வாதமான வாழ்வை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, யோசிச்சு பாருங்களேன். அன்னாள் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி அழுதுருப்பா. இந்த 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆனந்த கண்ணீர் விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பா. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளையே பிறக்கிறதுக்கு வழி இல்லை, ஆனா எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரா? 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். உங்களை அநேக ஆசீர்வாதங்களால கர்த்தர் நிரப்பி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துகிற தேவன் உன்னை மறவாதவராய் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நீ ஜெபம் பண்ணு, இல்லை ஜெபி. அதுக்கு அடுத்தது என்னை மறவாமல் நினைத்தருளோன்னு சொல்லி இன்னொருத்தர் ஜெபம் பண்ணாரு. யார் தெரியுமா உங்களுக்கு? 2 அதாவது நீங்க வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதே காரியத்தை செய்ததை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. நீங்க அதே அந்த ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நினைத்தருளுங்க ஆண்டவரே. அங்க அன்னாள் ஜெபிச்சா என்னை மறவாமல் என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க. இங்கே ராஜா ஜெபிக்கிறார். இவர் என்னது? இவர் பேரு எசேக்கியா ராஜா. அவரு நீங்க இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நீங்க 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்க ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எப்பா நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தெல்லாம் என்ன பண்ண?
ஒழுங்குபடுத்து. அவ்வளோதான், உன் லைஃப் என்ன பண்ணிடுச்சு, ஃபினிஷ். ஒருவேளை யாராவது வந்து நம்மளை பார்த்து நீ செத்து போகிற ரெடி ஆகுனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களா. என்ன பண்ணுவீங்க? ஆஹா, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோன்னு கொண்டாடுவீங்களா? இவருக்கு துக்கம் தாங்க முடியல. பல வருடங்கள் யூதா தேசத்தை அரசாட்சி செய்த, கர்த்தருக்கு பயந்து நடந்த, கர்த்தருக்கு பிரியமான ஒரு அரசன் இந்த எசேக்கியா. நீ சாவ போறடான்னு சொன்ன உடனே இவனுக்கு அந்த துக்கம் என்ன பண்ண முடியல, தாங்க முடியவில்லை. நீங்க வாசிங்கன்னா அவன் அழுதான், மிகவும் அழுதான்னு எழுதப்பட்டது. எப்படி அழுதாரா? எப்படி அழுதாரு? ஆமா, செல்போன் இல்லைன்னு நீங்க அழறீங்களே சில நேரத்தில், அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை நீங்க விரும்புறத செய்யறதுக்கு உங்க பெற்றோர் அனுமதி கொடுக்கலன்னா அழறீங்களே, அந்த மாதிரி இல்லை. சாக போறத நினைச்சு எசேக்கியா ராஜா என்ன பண்ணாராம், மிகவும் அழுதார். அல்லேலூயா. ஆமா, நம்ம நல்ல விஷயங்களுக்காக தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கணும். ஸோ இங்க எசேக்கியா அப்படி அழுததுனால ஆண்டவர் அவன் கண்ணீரை கண்டார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன் கண்ணீரை நானே பார்த்தேன். உங்க கண்ணீர்ல ஆண்டவர் பார்க்கறாரா பார்க்கலையா? ஸோ நீங்க அந்தரங்கத்துல வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமென். அல்லேலூயா. உங்களை திட்டாங்கன்னா அழறீங்களே, அந்த அழைய ஆண்டவர் இல்லை. தேவ சமூகத்துல மனம் கசந்து அழறீங்களே, அந்த அழுகை ஆண்டவர் என்ன பண்றாரு, பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெப பாரம் நமக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட ஜெப ஆவி நமக்குள் ஊற்றப்படணும். அல்லேலூயா. சோ இங்க எசேக்கியா அழுகிறார். என்ன சொல்றாரு? அவருக்கு அது வரைக்கும் என்ன இல்லை, பிள்ளை கூட இல்லை. சோ நல்ல ஒரு அரசன். நீங்க பாத்தீங்கன்னா அவர் செய்த நல்ல காரியங்கள் நிறைய ஏராளம் உண்டு. வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா பூட்டப்பட்டிருந்த ஆலயத்தை திறந்து அதில் விளக்கேற்றி அதில் ஆசாரியர்களை லேவியர்களை நியமித்து கர்த்தருக்கு பலி செலுத்த வைத்தவர் இந்த எசேக்கியா ராஜா. அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்றாரு இல்லை, நான் உமது பார்வைக்கு செம்மையானதை செய்தேன் என்பதை என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க ஆண்டவரே. அவன் ராஜா தேசத்தை மட்டும் ஆளுகை செய்யல, அதை விட ஆன்மீகத்திலே அவன் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆலயத்துக்காக வைராக்கியமா நின்ற ஒரு தேவ மனிதன் இந்த எசேக்கியா. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக செய்யறத ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றதில்ல, மறக்கிறவரே அல்ல. ஆமா, நீ உன் குடும்பத்துக்காக செய்யறது இல்லை, கர்த்தருக்காக நீ என்ன செய்றியோ அதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருப்பார். எசேக்கியா அதனாலதான் இங்க தைரியமா ஜெபம் பண்றாரு. சாக போறேன்னு சொன்ன உடனே அழறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்கப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரும். நமக்கு நேரம் இல்லை. என்ன நடந்துதான் ஆண்டவர் அவரை என்ன பண்ணார்? அதுக்கு அடுத்தது 15 வருஷங்களை கர்த்தர் அவருக்கு கூட்டி கொடுத்தார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அவன் சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி, அது கேன்சரா இருக்கலான்னு சொல்றாங்க. அதனால அந்த வியாதியிலே அவன் மரித்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை. அப்பதான் ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார். ஆனா நீங்க வாசித்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து அவனை குணமாக்கினார். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். அதுக்கப்புறம் 15 வருஷத்தை அவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணாராம், கூட்டி கொடுத்தார். பிள்ளை இல்லாம மரிச்சு போக வேண்டியவனா இருந்த அந்த எசேக்கியாவுக்கு அதுக்கப்புறம் பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். பாருங்க, தேவன் எத்தனை அதிசயமானவர், தேவன் எத்தனை அற்புதமானவர் இல்ல. அன்னைக்கு அந்த எசேக்கியா ஜெபித்த ஒரு சின்ன ஜெபம்தான். என்ன மறவாமல் என்ன பண்ணுங்க, நினைச்சிருங்க ஆண்டவர். நான் உங்களுக்காக செஞ்ச காரியங்கள்லாம் நினைச்சு பாருங்க ஆண்டவரே. நான் ஒருவேளை ராஜாவா இருந்து நான் இந்த தேசத்தை துன்மார்க்கமாய் ஆளுகை செய்யவில்லை, மனம் போன போக்கிலே நான் ஆளுகை செய்யவில்லை, என் அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ணவில்லை
இல்லை, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே நான் தவறான வழியிலே பயன்படுத்தவில்லை. இல்லையா? ஒரு ராஜா, ஆமாம், நீங்கள் அந்த எசேக்கியா ராஜாவுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அதாவது அன்றைக்கு இருந்த ராஜாக்களில் சோதரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்ததில் எசேக்கியாவை போல வேற யாரும் இல்லையாம். அல்லேலூயா. அவன் மனுஷனை நம்பலை. யாரை நம்பி வாழ்ந்தவன்? கர்த்தரை நம்பி வாழ்ந்தவன் இந்த ராஜா. ஆமாங்க, கர்த்தரை நம்பனா அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்துக்காக நீங்க செய்கின்ற, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் செய்கின்ற, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நீங்கள் செய்கின்ற ஒன்றையும் தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், என்ன வேணாலும் செய்வேன் சிலர் ஆடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லை, இவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ராஜா. அதனால தான் ஆண்டவர் மரண தருவாயில இருந்த அவனுக்கு மறுபடியும் 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்து முன்ன இருந்ததை விட ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமையை கொடுத்து தேவன் அந்த அரசனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஆயுசு நாட்கள்லாம் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. சில நேரத்தில் டாக்டர் சொல்லுவான், அவ்வளோதான், இந்த வியாதி வந்தவங்களாம் பிழைக்கவே கிடையாது, நீ செத்துருவன்னு சொல்லுவான். ஆனால் அவன் கையில் இல்லை, நம்ம ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் என்ன பண்ணும்? விருத்தியாகும். பாருங்க, ஒரு ஜெபம் நம்முடைய ஆயுசு நாட்களை என்ன பண்ணுமா? பெருக பண்ணும். ஒரு ஜெபம் நம்முடைய மரணத்தை கூட என்ன பண்ணுமா? தள்ளி போடும். அல்லேலூயா. ஒரு ஜெபம் சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லமையுள்ளது. அல்லேலூயா. எத்தனையோ டாக்டரை பார்க்கலாம், எத்தனையோ மருந்து மாத்திரைகளை சாப்பிடலாம், ஒருவேளை உலகத்திலேயே அந்த வியாதிக்கு ரொம்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிற டாக்டரை கூட நீ போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரால் கூட உன்னை குணமுடுக்க முடியாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நொடியில் என் இயேசு உன்னை குணமாக்க வல்லவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் சகல வியாதிகளையும் குணமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள பரம டாக்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணிப்பார். வியாதியா? ஜெபம் பண்ணு. பிரச்சனையா? ஜெபம் பண்ணு. போராட்டமா? ஜெபம் பண்ணு. தேவையா? ஜெபம் பண்ணு. பிரச்சனை ஒருவேளை தீர்க்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனால் நீ தேவ சமூகத்தில் போய் எசேக்கியா மாதிரி அழுது ஜெபம் பண்ணு பாரு, ஒரே நொடியில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்களா, அன்னைக்கு எசேக்கியா ராஜா ஒருவேளை நான் சாவ போகிறேன் அப்படின்னு அழலை, அதுக்கு பதிலாக தேவனுடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு? கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார். ஆண்டவரே என்னை நினைச்சருளுங்கப்பா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் நினைச்சாரா? நினைக்கலையா? நினைச்சார். 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் நல்ல ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை நீடித்த நாட்களால் கர்த்தர் திருப்தியாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போனதுனால, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டிருக்கிறதுனால, கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பானது செய்து அவரை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சில நேரத்தில் சில வியாதியை, சில பலவீனத்தை பிசாசு உங்கள் சரீரத்தில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வினாடியில், இன்றைக்கே இப்பொழுதே இந்த ஆராதனையில் தேவன் உங்களை குணமாக்கி அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, ஒரு சின்ன ஜபந்தான், ஆனால் 15 ஆண்டுகளை எசேக்கியா ராஜாவுக்கு என்ன பண்ணதான்? கூட்டி கொடுத்தது. எப்பயுமே வேதம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவாராம். துன்மார்க்கனுடைய வருஷங்களை என்ன பண்ணுமா? குறுகி போகுமா. பாவம் உங்கள் ஆயுளை என்ன பண்ணும்? குறைச்சிடும். ஆனால் பரிசுத்தம் உங்கள் ஆயுளை என்ன பண்ணும்? அதிகரிக்க செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. உங்கள் வியாதியை மாற்றுமா? மாற்றாதா?
உங்க பிரச்சனையை மாற்றுமா மாற்றாதா? உங்க தேவையை சந்திக்குமா சந்திக்காதா? ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்க வறுமைக்கு, கண்ணீருக்கு, துக்கத்துக்கு முடிவு உண்டாகனா நீங்க தேவ சமூகத்துல அன்னால போல, எசேக்கியா ராஜாவை போல போய் என்ன பண்ணோம்? கண்ணீர் விட்டு மிகவும் அழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஜெப நேரத்தை நீங்க வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த மணி நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல போய் நான் ஜெபம் பண்ண, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி ஜெபிப்பதற்கென்று உங்களுக்கு ஒரு டைம் இருக்கணும். அந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் வேதத்தை வாசி நல்ல ஒரு பாட்டை பாடி கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஜெபத்தினால நீங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எனக்கு நேரம் கடந்து போனது. இன்னும் ஒரு மனுஷனை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இன்னொரு மனுஷன் என்னை நினைத்தருளோன்னு ஜெபிச்சான். யாரது? கள்ளன், சிலுவையில் தொங்கின கள்ளன் கர்த்தருடைய சமூகத்துல சொல்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? திருட்டு பையன், கள்ளன், பாவி, துரோகி, அக்கிரமக்காரன், செய்த குற்றத்துக்காக அந்த சோதர கொலை தண்டனை அனுபவிக்கத்தக்கதாக அந்த சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறான். ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி நிமிடம் அவன் மனம் திரும்பினான். இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியான என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க. அவன் சொல்றான், நீர் தான் என்னுடைய ஆண்டவர், நீ ராஜாதி ராஜா, நீங்க மறுபடியும் என்ன பண்ண போறீங்க? வரப்போறீங்க. ஆண்டவரே, நீர் என்ன பண்ணுங்க? நினைத்தருளுங்க. அவன் நினைத்தருளுங்கன்னு சொல்லி ஜெபிச்ச அந்த ஒரு ஜெபம் அவனை பாதாளத்துக்கு தப்பு வைத்து அவனுக்கு பரலோக வாழ்வை கொடுத்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஜெபம் எப்படிலாம் செய்யுது இல்லை? அன்னைக்கு மட்டும் அந்த கள்ளன் ஜெபிக்காம போயிருந்தா இன்னொரு கள்ளனை போல அந்த கள்ளனை எங்க போயிருப்பான்? பாதாளத்துக்கு போயிருப்பான். ஆனா அந்த சிலுவையில தொங்கின நேரத்தில் அவன் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவர்தான் மறுபடி வரப்போகிற ராஜாதி ராஜா, அவர்தான் அகில உலகத்தையும் அரசாட்சி செய்கிற ராஜா என்பதை உணர்ந்து அவன் ஜெபித்த அந்த ஒரு சின்ன ஜெபம் பாருங்க, அவனுக்கு பரலோக பாக்கியத்தை கொடுத்தது, அவனுக்கு பாவ மன்னிப்பை அருளினது. அல்லேலூயா. அவன் ஜெபிச்ச என்ன ஜெபம்? என்னை நினைத்தருளும். எசேக்கியா ஜெபித்த ஜெபம் என்ன ஜெபம்? என்னை நினைத்தருளும். அன்னாள் ஜெபித்த ஜெபம் என்ன ஜெபம்? என்னை நினைத்தருளும். அப்படியே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா.